ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வரப்போகிற குரூப் 4 2024ல் நீங்கள் கண்டிப்பாக 1000 ரேங்க்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கன்ஃபார்மாக இருக்கும். அதால் இதை தெரியாமல் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. எஸ்பெஷலி நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னுமே நல்லா படிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து ஒரு 6200 வேக்கண்ட், அதாவது 6000 வேக்கண்ட் வந்து இப்போ குரூப் 4க்கு வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்ன மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அரௌண்ட் ஒரு 1500 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியாது. இல்லை எனக்கு போலீஸ் ரிலேட்டடான ஜாப் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்கள் 1500 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிடுச்சு. இப்போ மீதி ஒரு 4500 வேக்கண்ட் தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் டைப் ரைட்டிங் முடிக்கலைன்னா அதில் ஒரு 2000 வேக்கண்ட் போயிடும். ஸோ அப்போ மீதி 2500 வேக்கண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இப்போது உங்களுக்கு டைப் ரைட்டிங்கும் நான் முடிக்கல, போலீஸும் என்னால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் இல்லைன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது? 2500. ஸோ இதை 69% ரிசர்வேஷன் படி நீங்கள் ஸ்பிட் பண்ணும்போது ஒரு கம்யூனிட்டி, அதாவது பிசி, எம்பிசி, எஸ்டி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வேக்கண்ட், ஒரு அந்த ரிசர்வேஷன் படி 26%, 20% இந்த மாதிரி நீங்கள் 18% நீங்கள் ஸ்பிட் பண்ணிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 500 வருதுன்னா கூட நீங்கள் அப்போ எவ்வளோ ரேங்க் எடுக்கணும்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிலோ 1000 ரேங்க் இருந்தால் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா இந்த வேக்கண்ட்டுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் இதுக்குள்ளே வரலன்னா என்ன ஃபீல் ஆகும்னா, நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போன அட்டம்ப்ட் எழுதுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 169லேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு சில மாணவர்களுக்கு ஒரு சில கம்யூனிட்டிக்கு 1 or 2 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் 167, 168 பிலோவாக எந்த கம்யூனிட்டிக்குமே கிடைக்கல. ஸோ அப்போது 165 கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், 1 மார்க் 2 மார்க்கில் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னு வச்சிங்களேன் போன வாட்டி, அப்போது அந்த கட் ஆஃப் வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஸ்கோர் தான். பட் வேக்கண்ட் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் வேக்கண்ட் கம்மியாக இருக்கிறதால தான் உங்கள் ஸ்கோர் வந்து கிடைக்காம போயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் 167 எடுத்திருந்தாலே உங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் போன எக்ஸாமில் கிடைக்காம வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் 180+ கொஸ்டின்ஸை போட்டால் மட்டும்தான் உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஏன்னா காம்படிஷன் ஓவர் ஹெவியாக இருக்கிறதால நீங்கள் பிலோ 1000 ரேங்க் வரணும்னா கண்டிப்பாக 180 கொஸ்டின் நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஸோ அதாவது 200 கொஸ்டின்ஸில் 180 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் நீங்கள் 1000 ரேங்க்குள்ளே வருவீங்க. உங்களுக்கான ஒரு போஸ்டிங் கன்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் டைப் ரைட்டிங்கும் முடிக்காமல் என்னால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், எனக்கு போலீஸ் ஜாபில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபாரஸ்ட் ரிலேட்டடான ஜாப் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் 1000 ரேங்க்குள்ளே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் 2500 வேக்கண்ட் இருக்கே, நான் 2500 வேக்கண்ட்டுக்குள்ளே நான் வந்துடுவேன், அதாவது இப்போ 2000 ரேங்க் எடுத்தால் எனக்கு கிடைக்காதா சார்னா, உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கவங்க அந்த 2000 பேரில் எவ்வளோ இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1000 ரேங்க்குள்ளே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கான போஸ்டிங் உறுதி. ஸோ அதால் இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷனை நிறைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். தமிழ், மேக்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி உறுதி. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.